ஹலோ. ஒரு நிமிஷம். இது ஒரு நிமிஷம் பிடி. ஒரு 2 மினிட்ஸ் வரேன். ஸ்மிருதி. ஜெய், நீயா? இங்க எப்படி? நீ எப்படி இருக்க? இருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்து. எப்படி இருக்க? இருக்கேன். நான் நீயே சொல்லு. உங்ககிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ண அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட பேசணும் உனக்கு தோணவே இல்லையா? உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையே மாறி போச்சு அன்னைக்கப்புறம். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? தெரியல, நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிற? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாமலா? ரீசன் சொல்லு. உனக்கு தெரியாதா? இன்னும் அதே நினச்சிட்டு இருக்க? அப்போ நீ மறந்துட்டல? நானா? என் லைஃப்பில் உன் கூட இருந்ததை தவிர எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ என்ன மாத்திரம் நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற? நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. என்னால் முடியல ஜெய். ஏன் நம்ம பெரியணும்? அப்படியே தப்பு செஞ்சோம். அது முடிஞ்சு போன விஷயம். ஒரு வாட்டி பிரேக்கப் ஆச்சுன்னா கல்யாணமே பண்ணிக்கூடாதா என்ன? ப்ளீஸ், ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட பேசுகிறேன். இது பற்றி மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். சரி, யூ ஹேவ் டு மூவ் ஆன். நம்மளால தான் சேர முடியாதுன்னு தெரியும். நான் அட்லீஸ்ட் உன் கூட இருப்பேன், ஒரு வெல்விஷரா. கடைசியில் இப்படி ஆயிடுச்சுல. I don't want to live, Jay. I'm not lucky. ஏன் இப்படிலாம் பேசுகிற? யூ ஹேவ் வண்டர்ஃபுல் லைஃப். அதை வேஸ்ட் பண்ணாது. சாகிறதுலாம் நம்ம கையில் இல்லை. யூ ஹேவ் டு லிவ். ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? எனக்காக இதை செய்ய மாட்டேன்? உன் கூட தான் வாழ முடியல, உனக்காகவாவது வாழறேன். I will always be there for you. Take care. போகலாமா? போலாமே. ஹலோ. நான் தான் பேசுகிறேன். கிளினிக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஓகே, பாய். சொல்லுங்க டாக்டர். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க சித்தார்த். என் சிஸ்டர் ஸ்மிருதி பற்றி தான் டாக்டர். அவள் கொஞ்ச நாளாக சரியில்லை. அப்படின்னா? தனக்கு தானே பேசிக்கிறா, அப்பப்போ அன்கான்ஷியஸ் ஆயிடுறா, நிறைய மூட் ஸ்விங்ஸ், எல்லாத்துக்கும் மேலே சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணிட்டா. வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, சொல்லாமல் அப்பப்போ அங்கே போய் உட்காந்துக்கிறான். அவளை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஊரில் அப்பா அம்மாலாம் ரொம்ப பயப்படுறாங்க. இங்கே நடக்கிற எந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறது, எதை சொல்ல வேணான்னு புரிய மாட்டேங்குது டாக்டர். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டருக்கு 2 இயர்ஸ் பேக். ஆமாம் டாக்டர். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த பார்க்குக்கு நானே அவளை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ரெக்கார்டரை தான் இன்னைக்கு மார்னிங் நான் அவகிட்ட கொடுத்தேன். கேளுங்க. என் லைஃப்பில் உன் கூட இருந்ததை தவிர எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ என்ன மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்? ஏன் இப்படிலாம் பேசுகிற? யூ ஹேவ் வண்டர்ஃபுல் லைஃப். அதை வேஸ்ட் பண்ணாத. சாகிறதுலாம் நம்ம கையில் இல்லை. எனக்காக இதை செய்ய மாட்டேன். டேக் கேர். டாக்டர், இது வந்து ஆமாம், இது ஜெயோட குரல் தான். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? 2 வருஷம் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ஜெயோட தான் ஸ்மிருதி அப்பப்போ பேசுகிறா. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? எஸ், ஜெய் இறந்து போனதுக்கப்புறம் ஸ்மிருதி ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சு அவளுக்கு ஜெயோட கம்யூனிகேட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி கிடச்சிருது. அவங்க லவ் பண்ணும்போது அந்த பார்க் தான் அவங்களோட ஃபேவரட் பிளேஸ். அதான் இப்போவும் அவள் அப்பப்போ அங்கே போய் அவனோட கம்யூனிகேட் பண்ணுறா. நீங்கள் சொன்னீங்கல்ல அவள் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் கூட பண்ணான்னு, அவளை காப்பாற்றினது ஜெய்யா தான் இருக்கும். டாக்டர், அப்படின்னா ஜெய் தான் அவளை காப்பாற்றிட்டு இருக்கான். டாக்டர், இதுக்கு க்யூரே இல்லையா? கியூர் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் டிசீஸ் கிடையாது. ஆவிகளோட பேசுறது தப்பு இல்லை. ஸ்மிருதியோட கேஸில் அவள் ஜெயோட மட்டும்தான் பேசுகிறா. அதனால இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல ஆத்மா அவங்களுக்கு பிடிச்சவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுதான் இப்போ ஜெயும் பண்ணுறான். ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம்.